Welcome to the part 6 of digestion and absorption. So part 5 நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா mostly part 5 we looked at the structure of liver பற்றி பார்த்துருந்தோம். அது பார்க்கலன்னா ஒரு தடவை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ லிவரில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா you have an one is a right lobe சொல்லியிருந்தேன் and other is an I said the left lobe and so right lobe again dividing into 3 ன்னு சொன்னேன். One is in the right lobe proper and one is in the quadrate lobe and other is in the caudate lobe. So caudal and tail, it is called the caudate lobe அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 classify பண்ணியிருந்தோம். Inside the lobes குள்ள தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு lobes குள்ள you'll be having a lobules, குட்டி குட்டி lobules-ஆக இருக்கும். Inside the lobes you have lobules. இதான் ஒரு பெரிய lobeன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே you'll be having the lobules will be there. It is called hepatic lobules ன்னு சொல்லுவாங்க. அந்த hepatic lobules குள்ள just look on this diagram. So இதுதான் entire lobe. அந்த lobe குள்ள this section is one lobule. This is one lobule and this is other lobule and this is other lobule. இது மாதிரி you will have lobule. இங்கே இருக்க பாருங்க parts. So இது மாதிரி you will be having lobules இருக்கும். அந்த lobules குள்ள நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா you will be having cells. இது மாதிரி small cells இருக்கும். That is called hepatic cells. இது மாதிரி small cells இருக்கும். That is called hepatic cells. இந்த hepatic cells ஓட ஃபங்க்ஷன் என்னென்னா it secretes bile. இதில் தான் பைல் செக்ரேட் ஆகும். நம்ம லிவர்லேருந்து நம்ம ஜென்ரலாக லிவர்லேருந்து செக்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடுறோம். பட் எக்ஸாக்டாக எங்கே செக்ரேட் ஆனால் இட் செக்ரேட் இன்சைட் தி லிவர் செல்ஸ், எக்ஸாக்ட்லி இந்த ஹெப்பாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ஹெப்பாட்டிக் செல்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா லிவர் செல்ஸ்னு சொல்லலாம். ஹெப்பாட்டிக் செல்ஸ் ஒரு ஹெப்பாட்டிக் ஹெப்பாட்னாவே லிவர் தான். ஹெப்பாட்டிக் செல்ஸ் ஒரு லிவர் செல்ஸ் செக்ரேட்ஸ் அ பைல். இந்த செக்ரேட் பண்ணுற பைல் எங்கே கொடுக்குன்னா இட் கிவ்ஸ் டு த பைல் கெனாலிக்குலே. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இட் கிவ்ஸ் டு த பைல் கெனாலிக்குலே கொடுத்துரும். இந்த ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பைல் கெனாலிக்குலேட்ட கொடுத்துரும். இந்த பைல் கெனாலிக்குள்ளே என்ன பண்ணும், இட் கேரிஸ், இதோட ஃபுல்லாக பைல்லாம் கேரி பண்ணிவிட்டு இட் ரீச்சஸ் த பைல் டக்ட். இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடும். ரைட், இட் கேரிஸ் ஆல் த ஃபுல்லாக பைல்லாம் செக்ரேட் பண்ணிவிட்டு இட் கம்ஸ் த பைல் டக்ட். லிவர்லேருந்து வெளியே வந்துடும். எக்ஸிட் அவுட் ஆஃப் லிவர்லேருந்து வெளியே வந்துடும். திஸ் இஸ் கால்ட் பைல் டக்ட். இது நோட் பண்ணிக்கோங்க. திஸ் டக்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நான் அப்புறம் இதை பற்றி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பைல் டக்ட், ஸோ லிவர்லேருந்து வெளியே வர பைல் டக்ட், இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். Next is an hepatic portal vein. So this portal vein அப்படின்னாவே யூஸ்வலாக artery, artery உங்களுக்கு என்னென்னு தெரியும். artery carries an oxygenated blood, veins carries a deoxygenated blood. இந்த portal vein அப்படின்னா என்ன அப்படின்னா எப்பயுமே if you take one cell, இந்த செல்லுக்கு artery will supply, it will supply with an oxygenated blood. இதோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா will be carried by the veins. இது ஆக்சிஜன் சப்ளை பண்ணிவிட்டு இதோட இதில் இருக்கிற வேஸ்ட்லாம் லைக் CO2 லைக் அதோட செல்ஸோட வேஸ்ட்லாம் வில் கேரிட் அவுட் பை த வெயின்ஸ் டு த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணும். மறுபடியும் ஹார்ட்லேருந்து ஆக்சிஜன் இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஆர்ட்ரி போகும், ஆர்ட்ரிலேருந்து வெயின் போகும். ஸோ திஸ் இஸ் அ காமன். பட் இந்த கேஸ் ஆஃப் த போர்ட்டல் வெயினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினில் என்ன நடக்கும்னா யூ ஹேவ் அன் ஸ்ப்ளீன், ரைட். ஸோ ஸ்ப்ளீன் இருக்கும் அண்ட் யூ ஹேவ் அன் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். இது மாதிரி சம்மேர் அரௌண்ட் த 10 பார்ட்ஸ், ஒரு 10 இடத்துலேருந்து ஆல் த வெயின்ஸ் இதுலேருந்து எக்ஸிட் ஆகுது பார்த்தீங்களா. வெயின்ஸ் நல்லா கவனிங்க. இந்த வெயின்ஸ் வில் நாட் கோ டு த ஹார்ட்டுக்கு போகாது, டைரெக்டாக போகாது. திஸ் வெயின்ஸ் வில் நாட் டைரக்ட்லி கோ டு த ஹார்ட். இன்னொரு தடவை சொல்கிறேன், நான் கொஞ்சம் நல்லா கவனிங்க. யூ ஹேவ் அன் ஆர்ட்ரி சப்ளை ஆகும். இந்த ஸ்ப்ளீனுக்கும் சரி, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு சரி, லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு சரி, ஆர்ட்ரி வில் சப்ளை. என்ன ஆர்ட்ரினா இட் இஸ் கால்டு ஸ்ப்ளீனிக் ஆர்ட்ரி. ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு சுப்பீரியர் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரின்னு சப்ளை பண்ணும். லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரி. இது மாதிரி சுப்பீரியர் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரி, இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரி, ஸ்ப்ளீனிக் ஆர்ட்ரி இதெல்லாம் சப்ளை பண்ணும் ஆர்ட்ரியா. இது எக்ஸிட் என்ன ஆகும், சுப்பீரியர் மெசென்ட்ரிக் வெயின், இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக் வெயின், ஸ்ப்ளீனிக் வெயின், superior mesenteric vein, inferior mesenteric vein. All this vein எங்கே போகணும், it need to go to the heart, but ஹார்ட்டுக்கு போகாது. instead of heart it goes to the liver. இந்த வெயின் எல்லாம் சேர்ந்து, இதெல்லா வெயினும் சேர்ந்து it goes to the liverக்கு போகும். போர்ட்டல்னாவே என்னது, போர்ட்டல்னாவே ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க, அவங்க தான் போர்ட்டல், ரைட். ஸோ இங்கே all this portal vein will carry அந்த சுப்பீரியர் மெசென்ட்ரிக் வெயின், இன்ஃபீரியர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வில் ஃபார்ம் ஆஸ் அன் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினா இட் என்ட்ரிங் இன்டு த லிவருக்குள்ளே போவாங்க. எதுக்கு லிவருக்குள்ளே போகிறாங்க, லிவருக்குள்ளே எதுக்கு போகிறாங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம். பிகாஸ் இது லிவரோட ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் இஸ் இன் ஃபேகோசைட்டோசிஸ் கூட சொல்லலாம். இட்ஸ் கால் த குஃபர் செல்ஸ்ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த லைன் இருக்கா, இந்த லைனில் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்மாலாக இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் தெரியுதா உங்களுக்கு, ஒரு ஸ்மால் குட்டி செல்ஸை மார்க் பண்ணியிருக்காங்களே.
அது பார்ட்ஸ் மார்க் பண்ணலை அவங்க. ஸோ தட் இஸ் கால்ட் த குஃபர் செல்ஸ். தட் இஸ் கால்ட் த குஃபர் செல்ஸ். இந்த குஃபர் செல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இட் ஆக்ட் ஆஸ் அன் ஃபேகோசைட்டோசிஸ். நம்ம சாப்பிட்ட ஃபுட்டில் கண்டிப்பாக ஏதாவது மைக்ரோப்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். மோஸ்ட்லி நம்ம எலிமினேட் பண்ணியிருப்போம். பிகாஸ் ஹெச்சிஎல் இருக்குது, நம்ம ஃபுல்லாக மவுத்தில் ஃபஸ்ட்டு லைசோசைமே நம்ம ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். அதை தாண்டி வந்தாலும் ஹெச்சிஎல் இருக்குது, ஹெச்சிஎல் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி வந்திங்கன்னா இன்டெஸ்டைன்லி யூ ஹேவ் த பேஸ் பேச்சஸ். ஸோ பேஸ் பேச்சஸ் அதை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தாண்டியும் வந்துச்சுன்னா கூட இட் என்டர்ஸ் இன்டு த லிவருக்குள்ளே போயிட்டு யூ ஹேவ் அன் குஃபர் செல்ஸ் தேட் டு நியூட்ரலைஸ் ஃபுல்லாக ஃபேகோசைட் பண்ணிட்டு குஃபர் செல்ஸ் இருக்காங்க. குஃபர் செல்ஸையும் தாண்டிடுச்சு அப்படின்னா தட் இஸ் நோ ஒன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே WBC வந்து ஆக்ட் பண்ணாதான் ஃபுல்லாக பிளட்டில். ஸோ இவங்க எல்லாமே லிம்ஃபாய்ட் டிஷ்யூ தான். இவங்களாம் ஒரு செக் பாயிண்ட் மாதிரி, இவ்வளோ செக் பாயிண்ட்டை தாண்டியும் இன்ஃபெக்ஷன் என்ட்ராது அப்படின்னா ஓகே, அதோட சோர்ஸ் வந்து நம்ம WBC ரெடி பண்ணி தான், ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணி தான் அது நம்ம கில் பண்ணி ஆகணும். ரைட். ஸோ இதுதான் ரோல் ஆஃப் திஸ் லிவர். ஸோ அந்த லிவரில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், பைல் டக்ட், 2 சொல்லியிருக்கேன். ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, ஏன்னா இது நம்ம உள்ளே போனது வெயின், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ வெயின், உள்ளே போயிருக்கிறது வெயின். இந்த வெயின் வந்து ஸோ டெஃபினட்டாக திஸ் வெயின் கண்டிப்பாக டிஆக்சினேட்டட் பிளட் தான் இருக்கும். பட் யூ ஹேவ் அன் ஹெப்பாட்டிக் செல்ஸ். இங்கெல்லாம் ஹெப்பாட்டிக் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் செல்ஸ் ஆர் ஆக்சிஜனேட்டட். ஆக்சிஜன் வேணும்ல இந்த செல்ஸ்க்குலாம். தி செல்ஸ் நீட் டு சர்வைவ், ரைட்? ஸோ இட் நீட்ஸ் ஆக்சிஜன். இந்த செல்லுக்குலாம் ஆக்சிஜன் வேணும். இட் நீட் ஆக்சிஜன் டு சர்வைவ், ரைட்? ஸோ டெஃபினட்டாக ஆக்சிஜன் உங்களுக்கு தேவைப்படுறதுனால யூ ஹேவ் ஒன் ஆர்ட்ரி கால் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. திஸ் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி எங்கேருந்து வரும்? ஃப்ரம் ஹார்ட்லேருந்து டேரெக்டாக வரும். திஸ் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி டைரக்ட்லி கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். இந்த ஹெப்பாட்டிக் செல்ஸ்க்கெலாம் சப்ளை பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அண்ட் சென்ட்ரல் வெயின். இந்த சென்ட்ரல் வெயின் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த சென்ட்ரல் வெயின் தான் நம்ம ஹெப்பாட்டிக் வெயின் சொல்லுவோம். ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் வேறு, ஹெப்பாட்டிக் வெயின் வேறு. இன் ஷார்ட், ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இன் ஷார்ட். ஓகே, யூ ஹேவ் அன் லிவர் இருக்குது. And you have a small intestine, large intestine, spleen, இவங்களாம் இருக்காங்க. ஸ்ப்ளீனுக்கு வர்றது ஸ்ப்ளீனிக் ஆர்ட்ரி சப்ளை பண்ணுவாங்க. இவங்களுக்கு இன்டெஸ்டைனுக்கு சுப்பீரியர் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரி, இவங்களுக்கு இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரி சப்ளை பண்ணுறாங்க. ஆல் திஸ் வெயின், இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு வெயினாக மாறிடுவாங்க. என்னது? திஸ் இஸ் கால்ட் ஸ்ப்ளீனிக் வெயின், இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக் வெயின், சுப்பீரியர் மெசென்ட்ரிக் வெயின் எல்லாம் சேர்ந்து ஒரு வெயினாக மாறிடுவாங்க. திஸ் கால் ஆல் டுகெதர் கால்ட் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினாக மாறிடுவாங்க. திஸ் போர்ட்டல் வெயின் இஸ் என்ட்ரிங் இன்டு த லிவருக்குள்ளே என்ட்ராது. லிவருக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் இவங்க போயிட்டு சென்ட்ரலில் ஃபார்ம்ஸ் அஸ் அன் சென்ட்ரல் வெயின் ஆர் இட் இஸ் கால்ட் ஹெப்பாட்டிக் வெயினாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. இந்த ஹெப்பாட்டிக் வெயின் என்ன பண்ணப்போ ஸ்ட்ரைட்டாக கோஸ் டு த ஹார்ட்டுக்கு போயிடும். ரைட். இப்போது இதில் இருக்கிற ஸ்மால் செல்ஸ்லாம் இருக்குது. இவங்களாம் லிவர் செல்ஸ். இந்த லிவர் செல்ஸ்க்கு நம்ம ஆக்சிஜன் கொடுக்கணும். அதுக்கு ஹார்ட்லேருந்து யூ ஹேவ் அன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி வராங்க. ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி இஸ் கம்மிங். இந்த ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி என்ன பண்ணுறாங்க? இங்கே இருக்கிற செல்ஸ்க்குலாம் சப்ளை பண்ணிவிட்டு இவங்களும் போய் இதே இடத்துல மிக்ஸ் ஆகிடுறாங்க. இதுலேருந்து இதே இடத்துல போய் மிக்ஸ் ஆகிட்டு ஹெப்பாட்டிக் வெயினாக வெளியே போயிடுறாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சர்க்குலேஷன். யூ ஹேவ் அன் லிவர் செல்ஸ், ஸ்மால் லிவர் செல்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த லிவர் செல்ஸ்லேருந்து ஃபுல்லாக பைல் செக்ரேட் ஆச்சு. இந்த பைல் வந்து எக்ஸிட் ஆச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம 3 பேர் பார்த்துருக்கோம். யார்? ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் ஒருத்தங்க, ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி ஒருத்தங்க, இந்த பைல் ஒருத்தங்க. 3 பேர். 1 2 3 3 பேர் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் வை இட்ஸ் கால்ட் போர்ட்டல் ட்ரையாய்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பேர் இருக்காங்களா? 1, ரைட்? ஸோ 1 and 2 and 3. Just wait, I will point the options. Okay, this is an 1. Portal triad is a 1. Hepatic portal vein is 2 and hepatic artery is 3. 3 பேர் இருக்காங்களா? இவங்க 3 பேர்த்து சேர்ந்து தான் போர்ட்டல் ட்ரையாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் நல்லா பார்த்துக்கோங்க. இன்கேஸ் புரியலன்னா அகெயின் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதெல்லாமே ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிவர் பார்த்துட்ருக்கோம். திஸ் குஃபர் செல்ஸ் இப்போ தான் சொன்னேன். குஃபர் செல்ஸ் இஸ் அண்ட் ஃபேகோசைட்டோசிஸ் செல்ஸ். ஸோ குஃபர் செல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த மார்க்கிங், ரைட்? இந்த மார்க்கிங் இதுதான் குஃபர் செல்ஸ். ஸோ டெஃபினட்டாக இன்டெஸ்டைன்லேருந்து வந்த ஃபுட் பார்ட்டிக்கல் இதை கிராஸ் பண்ணி தான் போயானோ. குஃபர் செல்ஸை கிராஸ் பண்ணி போகும்போது கண்டிப்பாக அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இன்கேஸ் எதாவது மைக்ரோப்ஸ் இருந்துச்சுன்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும். சென்ட்ரல் வெயின்
form the axis of each lobule. இது வந்து நம்ம பார்த்தது ஒரு லோபியூல் மட்டும்தான். திஸ் இஸ் நம்ம ஒரு லோபியூலோட ஃபங்க்ஷன் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், சென்ட்ரல் வெயின் சென்ட்ரலில் இருக்கும். இட் ஃபார்ம்ஸ் அன் ஆக்சிஸ். ஆக்சிஸ்னால் அச்சு, அந்த சென்ட்ரலில் இருக்கிறத ஆக்சிஸ் சொல்லுவோம். சுற்றியும் யூ ஹேவ் அன் ஆல் திஸ் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு போய்ட்டு சென்ட்ரல் வெயினில் தான் மிக்ஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் மீன்ஸ் அந்த பாயிண்ட் தான். ஸோ சென்ட்ரல் வெயின் இட் ஃபார்ம்ஸ் அன் ஆக்சிஸ் ஆஃப் ஈச் லோபியூல். அதுதான் சென்டர் ஆக்சிஸ் ஆஃப் ஈச் லோபியூலுக்கு அதுதான் சென்டர். ஸோ போர்ட்டல் ட்ரையாய்ட்ஸ் அரௌண்ட் த பெரிஃபெரி ஆஃப் ஈச் லோபியூல். ஸோ அதோட ஃபுல்லாக பெரிஃபெரியில் இருக்கும். போர்ட்டல் ரைட் எங்கே இருக்குன்னா அதோட சுற்று வட்டாரத்தில் ஒரு லோபியல்னு எடுத்துட்டிங்கன்னா இதை சுற்றி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 3 பேர் இருப்பாங்க போர்ட்டல், இங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க 3 பேர், இங்கே 3 பேர் இருப்பாங்க, இங்கே 3 பேர். இது மாதிரி இது ஒரு போர்ட்டல் ட்ரைட், இது ஒரு போர்ட்டல், இது ஒரு போர்ட்டல், இது ஒரு போர்ட்டல் ட்ரைட், இது ஒரு போர்ட்டல் ட்ரைட். இது மாதிரி சுற்றியும் அதோட ஃபுல்லாக பெரிஃபெரியில் அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தங்க இருக்காங்களா, இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இங்கே ஒருத்தங்க இருப்பாங்க, இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட ஃபுல் அந்த என்டையர் சர்க்கிளில் சுற்றி லொக்கேட் ஆகிருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால் த போர்ட்டல் ட்ரையாட். ஸோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் பற்றி பார்த்துட்டோம். யூனோ வாட் இஸ் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின். ஹெப்பாட்டிக் ஆர்டரி பார்த்துட்டோம். பைல் டக்ட். ஸோ பைல் டக்ட் ஆர் இன்டர்லோபுலர் பைல் டக்ட் எல்லாம் ஒன்று தான். த பைல் செக்ரீட்ஸ் the bile secreted by the liver cells. You know hepatic cells தான் ஃபுல்லாக அந்த bile secrete பண்ணுவாங்க. It is liver cells, it is called hepatic cells னு சொல்லலாம், ஹெப்படோசைட்ஸ்னு சொல்லலாம். ஹெப்படோசைட்ஸ், hepatic cells, liver cells எல்லாமே ஒன்று தான். ஓகே, எங்கே என்ட்ராது? இட் என்டர்ஸ் இன்டு த பைல் கெனாலிக்குலி. எஸ், லிவர்லேருந்து அந்த ஹெப்பாட்டிக் செல்ஸ்லேருந்து பைல் செக்ரேட் பண்ணி எங்கே என்ட்ராது? பைல் கெனாலிக்குலி அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ட்ராது. இந்த கேல் பிளாடர், இந்த கேல் பிளாடர்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து லிவருக்கு கீழேயே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்மாலாக குட்டியாக எங்கே இருக்காங்களா, இவங்க தான் கேல் பிளாடர். இந்த கேல் பிளாடரோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த பைலை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ஸ்டோரேஜ் ஆஃப் பைல். பட் வெரி மினிமல் அமௌண்ட், ரொம்ப மினிமல், 60 ml 70 ml தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு பைல் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 800 ml 1000 ml வரைக்கும், 1 லிட்டர் வரைக்கும் செக்ரேட் ஆகும். பட் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் 60 ml தான். 60 ml மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட் ரீசன் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, it is coming from the liver landa. So this right hepatic duct is coming from the right lobe of the liver and left hepatic duct come from the left lobe of the liver landa varudhu. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, so this is an right lobe of the liver. the liver imagine, இந்த பக்கம் it is in the right lobe and other side is a left lobe. இந்த right hepatic duct ல இருந்து வரதும் left hepatic duct ல இருந்து வரதும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் it is called common hepatic duct ன்னு சொல்றாங்க. சேம் duct தான், அதே டக்ட் தான், ஒரே டக்ட் தான். ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் ரெண்டு சேர்ந்ததுக்கப்புறம் இட் இஸ் கால்ட் த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். கொஞ்சம் தூரம் கீழே லிவருக்கு கீழே யூ ஹேவன் த கேல் பிளாடர் இருக்குன்னு சொன்னேன். இந்த கேல் பிளாடர்லேருந்து ஒரு டக்ட் வரும். திஸ் டக்ட் இஸ் கால்ட் சிஸ்டிக் டக்ட். சிஸ்டிக் டக்ட் வந்து இந்த காமன் ஹெப்பாட்டிக் டக்டில் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணும். திஸ் இஸ் காமன் ஹெப்பாட்டிக் டக்டில் இந்த சிஸ்டிக் டக்ட் வில் கம் அண்ட் ஜாயின் வித் த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பேர் வந்து காமன் பைல் டக்ட். ரைட். ஸோ இதுக்கு 3 பேர் சொல்லியிருக்கேன். ஒன் இஸ் அண்ட் ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட், லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட், ரெண்டும் சேர்ந்து இட்ஸ் கால் த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். கேல் பிளாடர்லேருந்து ஒரு டக்ட் வந்து த காமன் ஹெப்பாட்டிக் டக்டோட ஜாயின் பண்ணும். த டக்ட் இஸ் கால் சிஸ்டிக் டக்ட். சிஸ்டிக் டக்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் இஸ் கால்ட் காமன் பைல் டக்ட். இஸ் நோ மோர் கால்ட் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் கிடையாது. இட் இஸ் கால்ட் அஸ் காமன் பைல் டக்ட். இந்த காமன் பைல் டக்ட் அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் it join with the pancreas. இங்கே அது பார்த்தீங்களா, pancreasல வந்து பார்த்தீங்களா, it is called hepatopancreatic duct. இந்த ரீஜன் என்னென்னு கேட்டிங்கன்னா hepatopancreatic duct. ரைட். ஸோ இதுக்கு மொத்தம் 4 பேர் படிச்சிருக்கோம். ரைட். ஒன் இஸ் இங்கே ஒரு பேர், அதுக்கு கீழே காமன் ஹெப்பாட்டிக் டக்ட், அதுக்கு கீழே காமன் பைல் டக்ட், இதுக்கு கீழே ஹெப்படோபான்க்ரியாட்டிக் டக்ட். இதில் கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். சிஸ்டிக் டக்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது பேர் என்ன, சிஸ்டிக் டக்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன, ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அது பேர் என்ன, பேன்க்ரியாட்டிக் டக்ட் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன, எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இதை மட்டும் இதோட பாத்வே மட்டும் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் டியோடினம். இதுதான் உங்களோட டியோடினம். அந்த சி ஷேப் ஆஃப் டியோடினமில் தி டக்ட் வந்து ஆல் ஃப்ரம் லிவர்லேருந்து வர என்சைம்ஸ், தட் இஸ் அ பைல், லிவர்லேருந்து வர பைல், அண்ட் உங்களோட ஃபுல்லாக பேன்க்ரியாஸ்லேருந்து வர என்சைம்ஸ் ரெண்டுமே இந்த இடத்துல போய் இந்த டியோடினம் மிக்ஸ் ஆகும். டியோடினம்லேருந்து இட் என்டர்ஸ் இன்டு த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே அப்படியே போயிடும். ரைட். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் இஸ் ஃபார்ம்ஸ் அ காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். Cystic duct arises from the gallbladder. Cystic duct full gallbladder வருது. It joins a hepatic, the common hepatic duct
forms a bile duct, அதாவது common bile duct. It is called common bile duct அப்படின்னு சொல்லுவாங்க. common hepatic duct இருந்துச்சு, cystic duct join பண்ணதுக்கப்புறம் it is called as common bile duct. It joins with the, அதாவது இந்த hepatopancreatic duct, அந்த இங்கே பாருங்கள், it joins with the pancreas, it is called as hepatopancreatic duct. அது நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். It is guarded by the sphincter of Boyden. ரெண்டு ஸ்பின்டர் வந்து இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க வந்து sphincter of Boyden and sphincter of Oddi அப்படின்னு ரெண்டு ஸ்பின்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், இதுதான் உங்களோட லிவர்லேருந்து வர பைல் டக்ட், இது பேன்க்ரியாஸ்லேருந்து வர டக்ட். பேன்க்ரியாஸ் ரெண்டு டக்ட் இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட் இஸ் த மெயின் டக்ட், இட் இஸ் கால் த டக்ட் ஆஃப் வெர்சங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் மோர் டக்ட் இஸ் கால் டக்ட் ஆஃப் சாண்டோரினி. ரெண்டு டக்ட் வரும் ஃப்ரம் பேன்க்ரியாஸ்லேருந்து, ரெண்டுமே வந்து மெயினாக தான் கனெக்ட் ஆகும். ஸோ த மெயின் பேன்க்ரியாட்டிக் டக்ட் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைட்டாக டியோனமில் கனெக்ட் ஆகும். ரெண்டுமே மெயின் பேன்க்ரியாட் ஆல்சோ கம் ஹியர், அசசரி பேன்க்ரியாட்டிக் டக்ட்டும் இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகும். லுக்கியா, த மெயின் பேன்க்ரியாட்டிக் டக்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷனில் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன சொன்னால் ஹெப்படோ பேன்க்ரியாட்டிக் டக்ட். இந்த லொக்கேஷன் வந்து இட் இஸ் கால்ட் ஹெப்படோ பேன்க்ரியாட்டிக் டக்ட். அந்த இடத்துல ஆம்ப்லா பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆம்ப்லா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்ப்லா என்னென்னா, ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கா, ஒரு சின்ன டியூப் வரும், ஒரு சின்ன டியூப்பில் ஒரு டக்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆம்ப்லா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டக்ட் வருது, சடனாக ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி வருது, ரைட், ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி வருது. ஸோ தட் இஸ் கால்ட் ஹெப்படோ பேன்க்ரியாட்டிக் ஆம்ப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம பார்க்க வந்து ரெண்டு ஸ்பின்டரை தான் பார்க்க வந்தோம். இந்த பைல் டக்ட்லேருந்து வர ஸ்பின்டர் ஒருத்தங்க லாக் பண்ணியிருக்காங்களா, ஸோ தி ஸ்பின்டர் இஸ் கால்ட் ஸ்பின்டர் ஆஃப் பாய்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் மோர் ஸ்பின்டர் ஆஃப் ஓடி. இந்த ஹெப்படோ பேன்க்ரியாட்டிக் டக்டை ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க ஸ்பின்டர் ஆஃப் ஓடி. ஸ்பின்டர்னால் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் அன் ஒரு த குரூப் ஆஃப் ஒரு டைட் ஸ்ட்ரக்சர், ஒரு சின்ன மசில் மாதிரி. இட் வில் கண்ட்ரோல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இந்த பக்கம் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாட் மாதிரி இப்படி இருக்கும். அந்த நாட்டை டைட் பண்ணிங்கன்னா ஃப்ளூயிட் போகாது, அந்த நாட்டை லூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளூயிட் போகும். அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ ஸ்பின்டர் அப்படி தான். ஸ்பின்டர் ஆஃப் பாய்டன் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஆன் த கோர்ஸ் ஆஃப் லிவர், இந்த லிவருக்கு வர அந்த டக்டில் ஸ்பின்டர் ஆஃப் பாய்டன் வில் பி தே. ஸ்பின்டர் ஆஃப் ஓடி வில் பி present in the hepatopancreatic ductல the sphincter of the OD will be there. நம்ம blood supply நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். hepatic artery, oxygenated blood and hepatic portal vein from the intestine and spleen. உங்களுக்கு தெரியும் what is hepatic portal vein, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். முன்னாடி கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் what is hepatic portal vein. நான் ஃபக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திஸ் இஸ் கிவன் நோட்ஸ் மாதிரி, ஸோ தட் நீங்கள் இதை அப்படியே எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த தடவை நீங்கள் படிக்கும்போது ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் படிக்கும்போது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ தட்ஸ் வை கிவன் த நோட்ஸ் கூட அப்படி சைமல்டேனியஸாக கொடுத்துருக்கேன். hepatic artery, it carries an oxygenated blood. Hepatic vein, it connects to the inferior vena cava. Right, hepatic vein nothing but the central or vein இருக்கு பார்த்தீங்களா, that is called hepatic vein. சுற்றி you have an lobules, இதெல்லாம் போயிட்டு சென்ட்ரலில் போய் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, சென்ட்ரலில். திஸ் இஸ் கால் சென்ட்ரல் வெயின் ஆர் இட் இஸ் கால் ஹெப்பாட்டிக் வெயின். ஹெப்பாட்டிக் வெயின் எங்கே போகுது, இட்ஸ் கோ டு த ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்டுக்கு போயிட்டு அதை இன்ஃபீரியர் வெயின் கவா, ஹார்ட்டோட சுப்பீரியர் வெயின் கவா, இட் கலெக்ட்ஸ் டிஆக்சிஜனேட்டட் பிளட் அபோவ் த ஹார்ட்லேருந்து கலெக்ட் பண்ணும். இன்ஃபீரியர் வெயின் கவா ஜஸ்ட் பிலோ த ஹார்ட்லேருந்து கனெக்ட் பண்ணும். ஆல் டுகெதர் ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்லேருந்து யூ ஹேவ் an எல்லாமே ரைட் ஏட்ரியம் போகும். ரைட் வென்ட்ரிக்கல் வந்து இட் கோஸ் டு த லங்ஸ் ஃபார் பியூரிஃபிகேஷன். அகெயின் லெஃப்ட் ஏட்ரியம் டு த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அந்த அயோட்டாலேருந்து அகெயின் இட்ஸ் கம்மிங் பேக் ஆஸ் அன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியாக லிவர்க்குள்ளே இப்படி வந்துடும். ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரிலேருந்து சென்ட்ரல் வெயின், ஹெப்பாட்டிக் வெயின் இன்ஃபீரியர் வெயினக்காவா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் ஸ்பீடாக சொல்லிவிட்டேன், ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இது அப்படியே கொஞ்சமாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சர்க்குலேஷன், இது மாதிரி ஒரு சர்க்குலேஷன் ஃபுல்லாக நடக்கிறது தான் லிவரோட ஃபுல்லாக பிளட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் பைல், இதுதான் மெயின் ப்ரிடாமினன்ட் ஃபங்க்ஷன். இதை தவிர நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது, இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். இட் செக்ரீட்ஸ் அண்ட் pH ஆஃப் bile which is around 8.6 alkaline. ஃபஸ்ட்டு ஆல்கலைன் மீடியம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே அசிடிக் மீடியம். நீங்கள் pH நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ pH ஆஃப் சலிவா 6.8 பார்த்தோம். pH ஆஃப் ஃபுல்லாக கேஸ்ட்ரிக் கிளான்ஸோட 1.5 to 2.5 அசிடிக் பார்த்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஆல்கலைன் பார்க்குறோம். 8.6 இருக்குது. என்ன கான்செப்ட்னா, இப்போது உங்களோட மவுத் அசிடிக் அண்ட் உங்களோட ஸ்டொமக் அசிடிக் அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லாமே அசிடிக்காக இருக்குது. இன்னமேல்
ஆஃப்டர் த பைலுக்கு அப்புறம் எல்லாமே ஆல்கலைனாக இருக்கும். பிகாஸ் வி வாண்ட் டு நியூட்ரலைஸ், we want to be neutral, right? So வர acidic எல்லாமே this alkaline medium will go and they neutralize. So this bile will be 8.6ல இருக்கும். வர acidic-ஐ ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், it secretes around 500 to 1000 ml of bile in one day. ஒன் டேக்கு 1000 ml செக்ரேட் ஆகும். இதை பற்றி டக் பற்றி பார்த்துட்டோம். What is the constituent of bile? So constituent of bile பார்த்திங்கன்னா it mainly consists of the sodium bicarbonate and sodium glycolate and sodium terephthalate. These are the composition of bile. கொஞ்சம் important, sodium bicarbonate, sodium glycolate, the sodium terephthalate. Main function of the bile is digestion of fats. Fat வேறு யாருமே டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஃபேட் அந்த ஃபுல் காம்பவுண்டாக இருக்கிற இந்த சிம்பிள் காம்பவுண்ட் லிப்பேஸ் இருக்காங்க, கேஸ்ட்ரிக் லிப்பேஸை அவங்க செகண்டரியாக தான் வந்து டைஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக இந்த ஃபேட்டை வந்து ஃபேட் ட்ராப்லெட்ஸாக மாற்றினதுக்கப்புறம் தான் லிப்பேஸ் வருவாங்க. இந்த ஃபேட்டை வந்து ஃபேட் ட்ராப்லெட்ஸாக எமல்சிஃபிகேஷன் நடந்தால் மட்டும்தான், பைல் மூலிமா எமல்சிஃபிகேஷன் நடந்தால் மட்டும்தான் ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இட் ஹெல்ப்ஸ் இட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டைஜஷன் ஆஃப் ஃபேட்ஸ் in the small intestine by the process of emulsification. Emulsification-na ஒன்றும் இல்லை, ஃபேட்டை வந்து ஃபேட் இஸ் கன்வெர்டட் டு ஃபேட் ட்ராப்லெட்ஸ், குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸாக மாற்றிடுவாங்க. ஃபேட் இஸ் கன்வெர்ட் டு ஃபேட் ட்ராப்லெட்ஸ், தட் இஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் emulsification. Right. இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர். ஸோ அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர் யூ ஹேவ் அன் டீஅமினேஷன், இதை பற்றி இருக்குது. வில் லுக் ஆன் வித் த பார்ட் 7 இந்த அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.